இந்த சல்மான் ராகாப் இவங்க 2 பேருக்கிட்ட இருந்து தான் போவாஸ் என்ற ஆண்மகன் பிறக்கிறாரு. ரூத்தினுடைய கணவர் போவாஸ் பிறக்கிறாருங்க. இப்போ இது புரியுதுங்களா? அந்த சகோதரிக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிற செய்தியிலிருந்து நல்லா விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த செய்தி அந்த சகோதரி பார்க்கணுமோ. ஏன்னா நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டீங்கல்ல, ஒரு வேசி எப்படி நம்ம ஆண்டவருடைய அந்த பிறப்பு வாரிசு பட்டியலில் எப்படி வந்தா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இந்த செய்திங்க. அவ வேசியாக இருந்தால் கூட சல்மோன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு ஆளு, இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவர். அந்த 12 கோத்திரத்தில் ஒரு ஆளு யாரு? சல்மோன். இந்த சல்மோன் தான் ராகாப்புக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு. வாழ்க்கை கொடுத்து அதுலேருந்து போவாசை பெற்று எடுக்கிறாரு. அதனால தான் அந்த ராகாப் என்ற வேசி நம்ம ஆண்டவருடைய தலைமுறை பட்டியல், வாரிசு தலைமுறை பட்டியலில் அந்த அம்மாவனுடைய பேர் இடம் பெற்று இருக்குது. அந்த வேவு பார்க்க போன 2 பேரில் ஒருத்தர் தான் சல்மோன். இந்த சல்மோன் தான் ராகாப் என்ற வேசி திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவங்க 2 சல்மோனுக்கும் ராகாப் என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் போவாஸ். புரிஞ்சுதுங்களா? இந்த போவாஸ் வழியில தான் ஓபேத் வராரு. ஓபேத்துல இருந்து ஈசாக்கு வராரு. ஈசாக்கில் இருந்து தான் தாவீது ராஜா வராரு. புரிஞ்சுதுங்களா? அதனால எழுதி வச்சிருக்குது பாருங்க தலைமுறை பட்டியலில். அந்த அம்மாவுடைய ராகாப் என்ற பெண்ணுடைய பேர், வேசினுடைய பேர் இடம் பெற்று இருக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. இப்போ இந்த செய்தி அந்த சகோதரிக்கு புரிஞ்சிருக்கும். இந்த செய்தியை, இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாமோ, இந்த செய்தியை நீங்கள் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணிக்கங்க. ப்ரேயர் மீட்டிங்கில், சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸோட கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட, குடும்பத்தில் நீங்கள் எல்லோரும் அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரர் நீங்கள் எல்லாம் கலந்து இருப்பீங்க இல்லையா ஒரே அளவில். அப்போ இந்த பெண் எப்படி இடம் பெற்றா, அந்த அம்மா இந்த மாதிரி டிவியில் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த கருத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மாரநாதா.